அண்மைச் செய்தி ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்துள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீரங்கத்தில் தற்போது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்திருக்கிறார்கள். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு தற்போது ரங்கநாதரை தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளவரசன், சொல்லுங்க, புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? என்னென்ன சிறப்பான வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது? கண்டிப்பா புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. அந்த வகையில இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி 108 வைணவ தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வழங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலில் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் இலங்கை, பர்மா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் இருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி ரங்கநாதரை தரிசிக்க சுமார் 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் பொது தரிசனத்தில் நின்று தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கோயிலின் பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் இந்து சமய அறநிலையத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்கள் முதியவர்கள் அமர்வதற்கு இருக்கைகள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் கோவில் இணை ஆணையர் சிவராம் முன்னெடுத்துள்ளது. தொடர்ந்து பாதுகாப்பை உறுதி செய்ய கோவில் சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும் நிலையில இந்த புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை என்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் கோவில் உள்ளே உள்ள பல்வேறு பிரகாரங்கள், குறிப்பாக தாயார் சன்னதி, உடையவர் சன்னதி, சக்கரத்தவர் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளிலும் கூட்டம் அலைமோதி வருவதால் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் இன்று மதியத்திற்கு அதிகரிக்கும் என்பதால் தற்போதைய நிலவரப்படி மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.